வணக்கம். டிஎன் நியூஸ் தமிழ்நாடு. இன்றைய செய்திகள். நான் உங்கள் மகதி. எல்லை நிர்ணயம் நியாயமாக இருக்கும் என்று தெரிந்தும் போராட்டம், ஸ்டாலினை விமர்சித்த இபிஎஸ். கோவையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்தார். எல்லை நிர்ணயம் நியாயமாக இருக்கும் என்று தெரிந்தும் அரசியல் ஆதாயத்திற்காக போராட்டம் நடத்துகிறார் என்று குற்றம் சாட்டினார். கோவையில் நடைபெற்ற அ.தி.மு.க பொதுக்கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்தார். எல்லை நிர்ணயம் தொடர்பாக மு.க ஆட்சி நடத்தும் போராட்டங்கள் வெறும் அரசியல் நாடகம் என்று குற்றம் சாட்டினார். மக்களை தவறாக வழிநடத்தும் நோக்கத்துடன் இந்த போராட்டங்கள் நடத்தப்படுகின்றன என்று கூறினார். எல்லை நிர்ணயம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடைபெறும் ஒரு செயல்முறை என்றும் அது நியாயமான முறையில் நடத்தப்படும் என்பதை முதலமைச்சர் நன்கு அறிவார் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இருந்தாலும் தேர்தல் அரசியல் கருதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் என்று விமர்சித்தார். கூட்டத்தில் பேசிய அவர், தமிழக மக்களின் உரிமைகளை பாதுகாப்பது குறித்து அ.தி.மு.க எப்போதும் அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறது என்று கூறினார். மக்களை குழப்பும் வகையில் பொய்யான பிரச்சாரங்களை நிறுத்த வேண்டும் என்று மு.க அரசை எச்சரித்தார். அடுத்த தேர்தலில் மக்கள் உண்மையான தலைமையை தேர்ந்தெடுப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நீங்கள் கேட்டது டிஎன் நியூஸ் தமிழ்நாடு செய்திகள். மேலும் செய்திகளுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.